யாருக்கு பிடிக்காதுலாம் சொல்கிறாங்களோ அவங்களாம் இந்த கருணக்கிழங்கு இந்த பக்கத்தை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக விட மாட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எந்த ஊருக்கு வந்துருமோ காரைக்குடி வந்திருக்கோம். இந்த காரைக்குடி உணவு சொல்லும் போது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரெசிபிகள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு யூனிக்கான ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், இங்கே ஒரு கல் மண்டபம் இருக்குல்ல, இந்த கல் மண்டபம் பார்த்து 100 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டியிருக்காங்க. இந்த கல் மண்டபம், இந்த கல் மண்டபம் சொல்லும் போது எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர விஷயம் என்னன்னா, ஒன்று கோயிலுக்கு வரவங்க தங்கி இருந்துட்டு போவாங்க. ஆனால் இங்கே செட்டிநாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க 76 கிராமம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த காலத்தில் பிஸ்னஸ் பண்ணும்போது வர்த்தக ரீதியாக நிறைய ஒரு 4 பேர் செய்கிறதுக்கு, ஒரு மீட்டிங் பேசுகிறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து இந்த கல் மண்டபத்தை அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கல் மண்டபத்தை பற்றி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வெளியேருந்து உள்ளே வந்தீங்கன்னா கல் மண்டபத்தை சில்லுன்னு இருக்கும். என்னதான் வெயில் அதிகமாக இருந்தாலும் இந்த இடத்துல அந்த கூலிங் வந்து ரொம்பவே மெயின்டைன் பண்ணும். அந்தளவுக்கு ஒரு அருமையான இடம் தான் இந்த கல் மண்டபம். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா, கருணக்கிழங்கு மசியல். இந்த கருணக்கிழங்கு மசியல் சொல்லும் போது இந்த செட்டிநாடு சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபியை நம்மளுக்கு சொல்லித்தரப்போங்க யாருக்குன்னா, நம்ம தேவி மெஸ்லேருந்து நம்ம தேவி ஆச்சு தான். கருணக்கிழங்குங்கிறது வந்து இந்த செட்டிநாட்டு ஏரியாவில் பொங்கலுக்கு சீர் கொடுக்குற ஒரு கிழங்கு. இந்த கருணக்கிழங்கு மசியல் வந்து ரொம்ப விரும்பி கேட்குறாங்க எங்கள் வீட்டுக்கு வர்றவங்கலாம். எங்கள் பிள்ளைங்க மட்டும் இல்லை, இப்போ வந்து நாங்கள் மெஸ் மாதிரி நடத்திட்டு இருக்கோம். இங்கே இந்த மெஸ்ஸுக்கு சாப்பிட வர்றவங்களும் சரி, இந்த ஆர்டர்னு கேட்டாங்கன்னா அவங்க செய்கிறதுக்கும் கேட்பாங்க. அப்போவும் கருணக்கிழங்கு மசியல் கேட்பாங்க. இந்த மூளை சூட்டுக்கு ரொம்ப நல்லது இந்த கருணக்கிழங்கு. காரம் இல்லாமல் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாங்க போகலாம். உங்கள் வீட்டில் ஒரு வரப்பிரசாதம் ஐம் ஷோர் டெஃபினட்டாக கருணக்கிழங்கு வச்சு இந்த பக்கத்தில் பண்ணினா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். போகலாமா? வாங்க போகலாம். ஆச்சு வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். பண்ண ஆரம்பிச்சலாமா? அப்போ தேவை நமக்கு சொல்கிறீங்களா? கருணக்கிழங்கு மசியலுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் வந்து 200 கிராம், 4 தக்காளி எடுத்துக்கோங்க. வெள்ளைப்பூண்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்து இதெல்லாம் நறுக்குனது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி. பச்சை மிளகாய் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். மிளகாய்த்தூள் வந்து 2.5 டேபிள் ஸ்பூன். மல்லித்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன். மஞ்சள்தூள் வந்து 1/2 ஸ்பூன். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு. உப்பு தேவையான அளவு. தாளிப்புக்கு தேவையானது வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, 2 மிளகாய் வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு கோல்டு வின்னர் எண்ணெய் 300 ml. இப்போ தேவை நமக்கு சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம ஆரம்பிச்சலாமா? நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த கருணக்கிழங்கு இந்த கருணக்கிழங்கு முதல்ல ஊற போடணும். மண் இல்லாமல் இருக்கணும். ஏன்னு கேட்டால் நம்ம தோல் உரிக்கிறப்ப கையில் மண் இருந்தால் அந்த கிழங்கை பிடிக்கிறப்ப மண் ஒட்டிக்கும். நல்லா ஊற போட்டு கழுவிட்டு நறுக்கிக்கணும். நறுக்கி நம்ம குக்கரில் வேக போட்டு எடுத்துக்கணும். தோல் உரிச்சிட்டு நல்லா கருணக்கிழங்கு மசிச்சு எடுக்கணும். ஓகே. இப்போ தோல் சீவாவும் நீங்கள் போடுறீங்களா? இதில் தோல் சீவக்கூடாது. கருணக்கிழங்கு வந்து கொஞ்சம் தோல் கடினமாக இருக்கும். இப்போ நான் பண்ண போகிற கருணக்கிழங்கு வந்து எப்படின்னா, நல்லா பழைய கிழங்கு. இந்த பழைய கிழங்கு என்ன ஆகும்னா அப்படி டாப் மாதிரி எடுத்துட்டு வரும். புது கிழங்குனா தான் உங்களுக்கு அந்த சீவிர மாதிரி வரும். ஆனால் சீவிட்டு போட்டு நல்லா இருக்காது. என்ன காரணம்? அது அரிக்கும் கருணக்கிழங்கு. முதல்ல புது கிழங்குல பண்ணக்கூடாது. பழைய கிழங்கு வாங்கி 4 படம் இருந்தால் தான் கருணக்கிழங்கு நல்லா இருக்கும். சரி, ஓகே. அதனால நம்ம அப்படி பழைய கிழங்குல போட்டிருக்கோம். அது என்னன்னா, வெந்ததுமே அந்த எடுக்கிறப்பவே டாப்பாக வந்துடும் அழகா. அந்த மாதிரி மசிஞ்சு வச்ச கிழங்கு தான் இந்த கிழங்கு. இப்போ நீங்கள் மசியும் போது கையிலே மசிஞ்சலாமா? எப்படி? கையில் மசிச்சேன், கொஞ்சம் சூடாக இருந்தது. ஆனால் கையில் மசிச்சா அந்த கட்டியெல்லாம் இருக்காது, சின்ன சின்ன கட்டி. கரண்டிலையும் மசிச்சுக்கலாம். ஓகே. எப்படி மசிச்சு நம்ம சௌரியமெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா மசிச்சாதான் நல்லா இருக்கும். சின்ன சின்ன கட்டியெல்லாம் இல்லாமல் மசிச்சுக்கணும். ஓகே, காமிங்க. அது இதான் பக்குவம். ஓகே. நம்ம கோல்டு வின்னர் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கோம். 300 ml ஊற்றிருக்கோம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் என்ன சொல்லுங்க? இதுக்கப்புறம் கடுகு போடணும். போதுமா? அது இன்னும் போடணுமா? இல்லை, இது போதும். ஓகே. இப்போ உளுந்தம்பருப்பு போடுறோம். 2 வத்தல், மிளகாய் வத்தல். சரி, கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் வெங்காயமா? ஓகே, நாங்க ஓகே. இப்போ சின்ன வெங்காயத்தை பொடிச்சு வச்சு கட் பண்ணி போடுறோம். போடுங்க. அப்பா, எண்ணெய் நல்லா பொரிஞ்சிருது. இதுவும் பொடிசா கட் பண்ண தக்காளி. ஓகே. ஸோ இதில் வந்து வெங்காயம் தக்காளி வதங்க வேண்டியது இல்லையா? வதங்கிடும். இப்போ எல்லாமே வதங்கிடும். நான் பொடிசா தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, எல்லாமே வதங்கிடும். ஓகே. ஸோ அது வெங்காயம் போட்ட உடனே தக்காளியும் போட்டுறோம். எல்லாமே ஒன்றா போட்டுற வேண்டியதான். ஓகே. நீ அடுத்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே வரிசையாக போட வேண்டியது. இந்த அறுத்து பாருங்க. எப்படி கட் பண்ணிருக்கீங்க? இது பாருங்க, பொடிசா கட் பண்ணியிருக்கேன் பாருங்க. சரி, ஓகே. இது வந்து எண்ணெயில வெந்து நமக்கு சாப்பிடும்போது வாயில கடிபடாது. நல்லா எண்ணெயில வெந்துடும். பச்சை மிளகாய் பொடிசா அந்த 1/2 கீரி அப்படியே போட்டுருக்காங்க. அப்புறம் பூண்டு
இதுவும் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். ஓகே. அதனால தான் இந்த டேபிள் ஸ்பூன் கணக்கில் சொன்னேன். சரி, ஓகே. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பண்ணும்போது ஒன்று வதக்கி தான் பண்ணுவோம். ஆனால் இங்கே வதக்காமல் பண்ணுறோம். டேரெக்டாக எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்குறோம். இதாக விஷயம் தனித்தனியாக வதக்கிறதில்ல. கருணக்கிழங்குல வந்து உப்பு புளி உரப்பு எல்லாமே ஈவனாக இருக்கும். அதில் இந்த எண்ணெயும் கொஞ்சம் ஆட் ஆகி நல்லா வெந்திருந்தா நல்லா சாப்பிட்றதுக்கு, ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, நம்ம வெளியில் எங்கேயும் போகணுன்னாலும் இது மாதிரி வச்சு கொண்டு போகலாம், நல்லாயிருக்கும். சரி, அப்படி உங்களுக்கு எண்ணெய் கன்சர்ன் கம்மியாக பண்ணிக்கிங்க, கம்மியாக ஊற்றிங்க. இது கெட்டு போகாமல் அது கம்மியாக ஊற்றினா அடியில் பிடிக்கும். ஓகே. நம்ம இதுவே நம்ம சிம்மில் வச்சு தான் வேக விடணும். இவ்வளோ எண்ணெய் விட்டாலுமே ஸ்டீம் வந்து கம்மியாக தான் வச்சுக்கணும், இல்லைன்னா அது பிடிச்சிரும். சரி, இதாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போடணும். ஓகே. ஸோ இந்த பக்கம் போதும் இல்லை? இது போதும். மஞ்சத்தூள் கொஞ்சம் இந்தாங்க, அரை டீஸ்பூன் இது போட்டிருக்கேன். நீ அடுத்து மிளகாத்தூள் வரிசையாக எல்லாம் போட வேண்டியது? எல்லாமே போட்டு வேண்டியது. மிளகாத்தூள் நல்லா ஒரு விருந்து சாப்பிடணும் வாங்க காரைக்குடி சைட்லிங்க. நல்ல ஒரு வெட்டு வெட்டலாம். என்ன சொல்கிறீங்க ஆச்சு? நல்லா செஞ்சு தரோம், அதுக்கு தானே நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் முன்னாடியே ஃபோன் பண்ணிட்டு வாங்க, அதான் முக்கியமான விஷயம். காரைக்குடி சைடில் வந்து நல்லா பெரிய பெரிய வீடெல்லாம் இருக்குது. இங்கே நிறைய வந்து வீடெல்லாம் காமிக்கிறாங்க. வந்தீங்கன்னா வீடெல்லாம் பார்த்துட்டு போகலாம். இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டுட்டு இது போட்டு இந்த கருவேப்பிலை போடுங்க. இப்போ இந்த நம்ம இந்த மசிச்சு வச்சிருக்க கருணக்கிழங்கு இனி அடுத்து மேலே போடுவோம். அப்போ புளி தண்ணி ஊற்றுவோம்? புளி தண்ணி அதுக்கு பிறகு ஊற்றுவோம். ஓகே. இதை நான் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுட்டு அப்புறம் போடுறேன். சரி. ஏன்னா அது அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு போட்டு அந்த டெம்பரேச்சர் சூடு கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மற்ற கிழங்குலாம் போடுறாங்க. ஓகே. கிண்டுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஈஸியாக கிண்டலாம். சரி. அதனால தான் புளி தண்ணி கரைக்கிறோம்ல, அதிலே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து கரைச்சிட்டு ஊற்றிடலாம். சரி. இப்போ நம்ம இதை கிண்டிக்கலாம் மொத்தம். சரி. ஓகே, அது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த அந்த வெங்காயம் தக்காளிலாம் வதக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் இருந்தது பார்த்தீங்களா? இப்போ இல்லவே இல்லை. நல்லா இழுத்துச்சு. ஓகே, நல்லா இழுத்துருச்சு. இது வந்து நல்லா உப்பு புளி நான் ஊற்றிட்டு இன்னும் ஒரு பிரட்டிட்டு அப்புறம் தான் அடுப்பை சிம்மில் வைக்கணும். கரெக்டாக. ஓகே. காரைக்குடின்னு சொல்லும் போது நம்ம நிறைய ரெசிபிகள் பார்த்துருப்போம். அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசிபி வந்து இந்த கருணக்கிழங்கு மசியல் ரெசிபி. ஸோ மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே டைமில் நம்ம ஷெஃப் தீனாஸ் கிச்சனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எப்போ போல் அந்த ஃபீட்பேக், சஜஷன், அதுக்கப்புறம் ரெசிபி சம்மந்தப்பட்டது கொடுங்க. இல்லை எங்கள் ஊரில் எங்கள் வீட்டு சைடில் நம்ம ரெசிபி பண்ணுறோன்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க, நாங்கள் கண்டிப்பாக வரோம். சரிங்களா? புளி கரைச்சதை ஊற்றிட்டு இருக்கீங்க. டக்கு நான் பேசுகிற டைமில் நீங்கள் ஊற்றிட்டீங்க. சரி, நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் ஊற்றிட்டு இருக்கேன். அந்த புளி நம்ம கெட்டியாக கரைச்சா ஊற்றணுமா, தனியாக கரைச்சி ஊற்றுறோம்? அதே புளியும் நல்லா, அதாவது கெட்டி புளி தான் இருக்கணும். கெட்டி புளி, ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றிடக்கூடாது. அதுக்கு தான் இந்த ஒரு உருண்டை சொன்னேன். இது நம்ம தேவைப்பட்டால் ஃபுல்லாக கரைச்சிக்கலாம், இல்லைன்னா இதுவே போதுன்னு வச்சுக்கலாம். புரியுது. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டே சேர்த்துருவோம். சரி, ஓகே. நான் போடுவா, கை ஈரமாக இருக்கு. எவ்வளோ போடுவா உப்பு? போடுங்க. இவ்வளோ போடலாமா? போடுங்க. ஓகே. கிண்டலாமா? பிரட்டிடுவோம். பண்ணுங்க. பிரட்டிடுவோம். இதுக்கு பிறகு வேலையே முடிஞ்சிச்சு. சாப்பிடுங்க. இது வேகணும்ல, கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஓகே. இது வந்து எப்படின்னா இப்படி சுழட்டி எடுக்கிறப்ப நல்லா அழகா ஒட்டாம வரணும். இதுவே இப்போ ஓகே தான், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வெந்தால் தான் நல்லா இருக்கும். ஓகே. அப்போ நல்லா வெந்த பிறகு எனக்கு அந்த பக்குவத்தை காட்டுங்க. கொஞ்சம் மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக விடுவோம். ஆச்சு, கிட்ட ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணலாமா? நல்லா ஓப்பன் பண்ணுங்க. நல்லா அப்படி கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க. எண்ணெய் தூக்குனாங்க பார்த்தீங்களா வேகமா? இது பாருங்க, எண்ணெயெல்லாம் பாருங்க எப்படி கொதிச்சிட்டு இருக்கு. அடடா, அந்த எண்ணெய்லாம் இழுத்து அந்த கீழே அந்த பக்குவம் வந்து சுத்தமாக இல்லாமல் அப்படி ஒரு கெட்டி பக்குவம் வந்திருக்கு. இன்னும் நல்லா வாசம் வருது. ஆமாம், அந்த கிழங்கு எல்லாம் வெந்த பிறகு ஒரு சூப்பரான வாசம் வருது. வெரி குட். இதுதான், அவ்வளோதாங்க. டேஸ்ட் பண்ணலாமா? டேஸ்ட் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. கொடுங்க, நாங்கள் இதில் கொடுங்க. இது இப்போ நீங்கள் சும்மா டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஆனால் இது வந்து சாதத்துக்கு, தயிர் சாதம், சாம்பார் சாதம், அந்த மாதிரி ரசம் சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற காய் இது. இது வந்து நம்ம மதியானம் சமையலுக்கு செய்கிற காய் இது. ஆச்சு, இது கையில் எடுத்தாலே அந்த ரவுண்டாக உருண்டு வரும். இன்னும் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இன்னும் கெட்டித்தனமாக வரும். நைஸ். அப்படியே அந்த அல்வா பக்குவத்து நான் சொல்ல வரேன். அதாவது இங்கே பாருங்கள், உருண்டு வருதா? இப்போ சூடாக இருக்கும்போது லைட்டாக ஒட்டுது. ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது சுத்தமாக ஒட்டாது. இதான் இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷலே இந்த இடத்துல பக்குவத்தில். ரெண்டாவது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா
நைஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ். எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு வந்து யாருக்கு பிடிக்காதுலாம் சொல்கிறாங்களோ அவங்களாம் இந்த கருணக்கிழங்கு இந்த பக்கத்தை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக விட மாட்டாங்க. ஏன்னா அந்த 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 புளிப்பு இருக்குல்ல, அந்த புளிப்பு டேஸ்ட்டோட ரெண்டாவது அந்த காரம், அதுக்கு மூணாவது பார்த்தீங்கன்னா எல்லாம் மசிஞ்சு ஒன்று சேர்ந்துருக்கும். அது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். பர்டிகுலர் கர்ட் ரைஸு, இந்த சாம்பார் சாதம், அப்புறம் ரசம் சோறு, பருப்பு சோறு, அதுக்கெல்லாம் வெரி குட்டாக இருக்கும். என்ன சொல்கிறேன் சி? சூப்பர். கூட்டு பொரியல் அந்த மாதிரி பண்ணுறப்ப இது ஒரு மசியல்னு ஒரு காயை சேர்ந்து பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்திருக்கு. உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, ஒரு அருமையான ரெசிபி. இந்த மாதிரி நீங்களும் சாப்பிடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டியாத்தால தேவி மெஸ்ஸுக்கு வாங்க. என்னோடய ஃபோன் நம்பர் 9843352234. வரும்போது நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் நாங்கள் ரெடி பண்ண முடியும். திடீர்னு வந்தீங்கன்னா எங்களால் ரெடி பண்ண முடியாது. அதனால் எப்போ வரணும்னு ஆசைப்பட்டாலும் எங்களுக்கு சொல்லிட்டு வாங்க, நாங்கள் ரெடி பண்ணி தரோம். ஆச்சி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மறக்காதீங்க, நான் நிறைய ரெசிபிகள் காமிச்சிருக்கேன். அதில் தி பெஸ்ட் ரெசிபி இதுவும் ஒரு ரெசிபி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சேர்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் பாய், டேக்கர். தேங்க்யூ ஸோ மச். பாய். சூப்பராஜி.